மாமனார் எடுத்த முடிவு. ஐயா, உங்களை பார்க்க ஒரு ஐயா வந்திருக்காங்க. மேனேஜர் ஐயா உங்களை கையோட அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்ற காமாட்சியின் பின்னாலேயே நடந்தார் அவர். ஐயா கிட்ட ஒன்று கேட்கலாமுங்களாங்க? கேளே காமாட்சி. ஏயா, நீங்கள் இந்த இல்லத்தை விட்டுட்டு போறீங்களாமே, நிஜமா? அவர் சிரித்து கொண்டே, நீ சொல்லு காமாட்சி, இருக்கட்டுமா போகட்டுமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் ஒன்று, நீங்கள் இல்லேண்டா இந்த இல்லத்தில் இந்த இல்லத்தில் என்று எதையோ சொல்ல வந்து தொண்டையை அடைக்க பாதியிலேயே நிறுத்தினாள். அதற்குள் அலுவலக அறை சம்பித்து விட்டது. காமாட்சி ஏதோ பேசாமல் கண்களை துடித்து கொண்டு அகன்று போனாள். உள்ளே இருந்து, வாங்க வாங்க, என்ன சார் இது, இங்கே வந்துட்டேன், நன்னா இருக்கீங்களா என்ற வக்கீல் நரசையனின் வெண்கல குரல் வரவேற்றது. வாங்க வக்கீல் சார், என்ன இத்தனை தூரம்? இருவரும் உள்ளே நுழைந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். ஆமாம், நான் இங்கே இருக்கிறது என்று கேள்வியாக நிறுத்த, உங்கள் மகன்தான் சொன்னார். உங்கள் மனைவி ஆக்சிடெண்ட் கேஸில் நம்ம பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. ஃபோனில் ட்ரை பண்ணல, கிடைக்கல. சரி, நேராகவே வந்து உங்களை பார்த்துட்டு விஷயத்தையும் சொல்லிட்டு சில பேப்பர்ஸில் கையெழுத்து வாங்கிடலான்னு ஆற்றுக்கு போயிருந்தேன். உங்கள் மகன் நீங்கள் இங்கே வந்துட்டதா சொன்னார். உங்கள் டாட்டரின்லா கண்ணில் ஜன விட்டு அழுறா. என்னதான் மனஸ்தமானாலும் நீங்கள் அவளை இன்சல்ட் பண்ணுற போல இப்படி ஹோம்க்கு வந்திருக்கப்படாது. போகட்டு விடுங்க. என் மகனுக்கு பண விஷயம் தெரியுமா என்றார். ஜஸ்ட்டு பேச்சு வாக்கில் தெரிஞ்சிட்டார். 17 லட்சம் ஷாங்ஷன் ஆகிக்கிறதும் அவர் அழாத குறைதான். பாருங்க சார், இப்படி கோச்சிண்டு ஹோமுக்கு போயிட்டார்னு விசனப்பட்டார். அப்புறம்தான் இந்த அட்ரஸ் தந்தார் என்றவர் மென்மேலும் ஏதேதோ பேசிக்கொண்டு கையோடு கொண்டு வந்த தஸ்தாவேஜுகளில் அவரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு அவர் கிளம்பினார். ஓ, அதுதான் நேற்று மகனும் மருமகளும் இங்கே வந்தார்களோ? அவர் யோசனையில் ஆழ்ந்தார். மருமகள் நிரஞ்சனா, மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க, பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சதுக்கு அடையாளமா நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். நீங்கள் இல்லாமல் வீடே வெறிச்சோடி கிடக்கு மாமா என்று கண்ணீர் மலைக்க கை கூப்பி நின்ற காட்சி மீண்டும் மனசுக்குள் ரீப்ளே ஆனது. இந்த பணம் இவ்வளோ பெரு தொகையாக வரும் என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை. ரொம்ப ஏன், அவரே அதை மறந்தே போய்விட்டிருந்தார். ஒரு விசேஷத்துக்கு போய்விட்டு அவரும் அவர் மனைவியும் காரில் திரும்புகையில் எதிரே வந்த அந்த ஏசி பஸ் தறிக்கட்டி ஓடி காரில் மோதி இருவருமே படுகாயம் அடைந்தனர். சிகிச்சை அளித்தும் பலனின்றி மனைவி இறந்து போய்விட இவருக்கு முதுகுத்தண்டில் அடிபட்டதில் பல மாதங்கள் மருத்துவமனையிலே இருக்க வேண்டிய நிலை. நிர்வாகம் தானாகவே மகனின் கைக்கு வந்தது போல வீட்டு நிர்வாகமோ மருமகள் நிரஞ்சனா வசம் சென்றது. ஓரளவு குணமாகி வீடு வந்த போதும் அவரால் தன் வேலைகளை தன்னால் செய்து கொள்ள முடியாமல் சிரமப்பட்டார். அதுவரை வாழ்க்கையில் ஒரு சக்கரவர்த்தியாகவே இருந்து பழக்கப்பட்டவர் அவர். இந்த புதிய வாழ்க்கை புதிய கசப்பான பல விஷயங்களை கற்றுத்தந்தது. புதிய உண்மைகளை எடுத்து முன்னால் வைத்தது. வயதான சமயத்தில் தன் மனைவியின் எதிர்பாராத மரணமே அவர் ஜீவனில் பாதியை தொலைந்து விட்டது. நேசத்துக்கும் பாசத்துக்கும் ஏங்கிய அவருக்கு அலட்சியமும் அக்கறையின்மையும் பெரிய மரண அடியாக இருந்தது. உடலும் மனசும் நைந்து போய் கிடந்தது. மருமகளின் நிராகரிப்பும் உதாசீனமும் அவரை குழப்பி தவிக்க வைத்தது. அவர் வேண்டாத சுமையாக நிரஞ்சவனாலும் நிரஞ்சனாவின் குடும்பத்தாராலும் நடத்தப்பட்டார். மகனும் அதை ஆமோதிப்புள் போலவே நடந்து கொள்வதே அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவருடைய உடல்நிலை காரணமாக அவருடைய பிரசன்னமே அவர்களுக்கு அவமானகரமாக இருப்பதை அவர் உணர்ந்தபோது
குழந்தையைப் போல் தவித்தார். கூனி குறுகலானார். உயிரோடு இருப்பதே பெரிய தண்டனையாக, சுமையாக எண்ணி குமைந்தார். திடீரென்று ஒரு நாள் மகன் இந்த இல்லத்தில் சேர்த்துவிட்டு பணத்தை கட்டிவிட்டு போனபோது அடிபட்ட பறவை போல் வேதனையை உணர்ந்தாள். இன்று கூட அந்த நினைவு பசுமையாய் அப்படியே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நிஜத்தை புரிந்து கொண்டு சுய பச்சாதாபத்தை விலகி வைத்து மெல்ல மெல்ல இல்லத்தில் பொருந்திய மனசும் உடலும் மெல்ல வசத்துக்கு வரும்போது தான் மட்டுமல்ல, இங்கே தனிமரம் தோப்பாகி கிடைக்கும் நிதர்சனம் புரிந்தது. எளிமையையும் பணத்தையும் ஆரோக்கியத்தையும் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்காகவே தொலைத்துவிட்டு முதுமையில் சப்பி போட்ட கொட்டையாய் எரியப்பட்டுவிட்ட கேவலம் புரிந்தது. நேசம் தேடி தவிக்கும் அந்த வினோதமான மாயலோகம் அவரையும் கை நீட்டி கண் சிமிட்டி அழைத்தது. அவர் நிதானித்தார், சுதாரித்து கொண்டார். பிஸ்னஸ்மேன் இல்லையா, இயற்கையாகவே கணக்கு போடுபவர். மெதுவாக இல்லத்தின் மேற்பார்வை பொறுப்பை பங்கு போட்டு கொண்டார். இயல்பாகவே அந்த இல்லத்தையும் அங்கு உள்ளவர்களையும் மேம்படுத்த இதுதான் முடிவாது என்றான பின் அதையே எண்ணி அவதிப்படாமல் முன்னால் விரிந்து கிடக்கும் வாழ்க்கையை காண முயன்றார். அவருடைய வியாபார மூளை வழிவகுத்தது. தியானம், யோகா, ஆன்மீக நிகழ்வுகள் இன்று பல மாற்றங்களை கொண்டு வந்தார். கூடவே சும்மா கிடந்த நிலத்தில் தோட்டம், விளையாட்டு, கூடவே கைவினை பொருட்கள் செய்ய கற்க, அவற்றை விற்க என்று வேறு பாதையை வெளிச்சத்தை காட்டினார். நம்முடைய வாழ்வு நம் கையில், நம் சந்தோஷம் நமக்குள்ளே என்ற எண்ணங்களை விதைத்தார். அந்த விதைகள் மெல்ல மெல்ல வெளியே வர நாள் பிடித்தாலும் பச்சக்கென்று உயிரோட்டமாய் வெளியே வந்தது. தங்களுக்கென்று வாழவும் நேரமும் கலைகளும் இன்னும் பிறவும் உள்ளன என்பது புரிந்தபோது வாழ்க்கை இனிமை சொட்டியது. ஒவ்வொரு நாளும் சுமையாய் விடிந்து போய் சுறுசுறுப்பாய் விடிந்தது. கூடவே மகிழ்ச்சியை கையை பிடித்து கூட்டி வந்தது. முதியோர் இல்லம் இளையோர் இல்லமாக மாறியது. மகனும் மருமகளும் வந்து பேசிவிட்டு சென்றது முதலே இல்லத்தில் சுரத்து குறைந்தால் போல தோன்றியது. காமாட்சி, கெம்பண்ணா, சின்னத்தாயி, பொண்ணு, மேனேஜர், ஏன் மற்ற கூட இருப்பவர்கள் கூட ஏதோ அவஸ்தையுடன் நடமாடுவதாக தோன்றியது. அவர் மூச்சு விட்டார். அப்பா போலாமா? என்னம்மாமா அப்படியே கிடக்கு, பேக்கிங் பண்ணலையா? நிரஞ்சனா அன்பாக கேட்டாள். எதுக்குமா? எனக்கு இங்கேயே பிடிமானம் வந்துட்டு இப்படியே இருந்துட்டு போகிறேனே. அந்த பக்கமாக போய்கொண்டிருந்த மேனேஜரை அழைத்தாள் நிரஞ்சனா. சார் நீங்களே சொல்லுங்க, ஏதோ கெட்ட காலம் பிரித்து வச்சுட்டு அதற்காக காலத்துக்கும் பிரிஞ்சே தான் இருக்கணுமா? நீர் அடிச்சு நீர் விலகுமா என்ன என்றவள் விம்மினாள். பிறகு நீங்களே சொல்லுங்க சார், ஊர் என்ன பேசும், என்னதானே வாயில் போட்டு மெல்லும். மாமனாரை துரத்திட்ட ராட்சசின்னு இந்த பொல்லாப்பு வேணுமா சார் எனக்கு என்று நியாயம் கேட்டு கண்களை கசக்கினா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது வாஸ்துவந்தான். நாங்களும் சாரை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறோமோ. தங்கமான மனசு. இவர் வந்த பிறகு இல்லமே மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மனசு யாருக்குமா வரும்? வந்த பணத்தை இந்த இல்லத்துக்கும் அனாதை பிள்ளைகள் இல்லத்துக்குமா பாதி பாதியாக பிரித்து எழுதி வச்சிட்டாரே. இவ்வளோ பெரிய மனசு யாருக்கு வரும்? யாருக்கு வருமா? மேனேஜர் நெருங்கி பேச தம்பதியர் ஏக காலத்தில் கீறிச்சிட்டனர். என்னது, என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, உங்களுக்கு தெரியாத நியாயமுள்ள. இப்போ தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிச்சுட்டு இளப்பார வந்தார். இதென்ன அநியாயமாக இருக்குது? நிரஞ்சனா கத்தினாள். என்னப்பா இது, நிஜமாவா? நிஜந்தான், தானாக வந்தது. தர்மத்துக்கு எழுதி வச்சிட்டேன். தர்மத்துக்கு எழுதுறதா? யாரை கேட்டு எழுதுனீங்க? புள்ள இல்லாத சொத்தா இது? பெத்த புள்ள இல்லை. பெத்த புள்ளைய ஒரு வார்த்தை கேட்க வேணாம். சீச்சி, நீ எல்லாம் மனுஷனாயா? 17 லட்சம் சொல்லையா? 17 லட்சம் தானாக வந்த காசாம். கர்ண மகாராஜா தர்மம் பண்ணிட்டாராம். நாய் வித்த காசு குறைக்குமாயா? உன்னை இப்படி அனாத மாதிரி ஏச்சிட்ட கொம்புல போட்டிருக்கும் போதே இப்படி இருக்கிறியே.
எத்தனை தைரியம்! 17 லட்சத்தை வல்லிசா எழுதி வைக்க எப்படியா மனசு வந்தது? நீ நீ நாசமா போக. நிரஞ்சனா சன்னத்தனம் வந்தது போல் மரியாதை பறக்க விட்டு ஈக வசனத்தில் இறைய மேனேஜர் அரண்டு போனார். நிரஞ்சனா, அது என் மனைவியை காவு வாங்கிட்டு வந்த பணம். அது தர்மத்துக்கு போகிறதான் நியாயம். ஆஹா, நியாயம்! பெரிய நியாயத்தை கண்டுட்டார். பெரிய நியாயப்பதி. உங்களுக்கு பொண்டாட்டினா இதோ இவருக்கு அம்மா இல்லையா? அம்மா செத்து வந்த பணத்தில் இவருக்கு உரிமை இல்லையா? பாதி பணம் வந்தாகணும். முதல்ல நிறுத்துங்க அந்த ஏற்பாட்டை. முடியாத நிரஞ்சனா. கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்தாச்சு. பிஸ்னஸ், வீடு, தோட்டம், நகைகள், பேங்க்ல பணம் எல்லாம் கொடுத்தாச்சு. இது முழுக்க முழுக்க ஏன் பணம், என் மனைவியின் பணம். என் இஷ்டப்படி செஞ்சாச்சு. நீங்கள் போகலாம். அவரையே விரித்தாள். இன்னும் என்ன மரம் மாறி நின்றுட்டு கிளம்புங்க என்று பூமியை உதைத்தவளாய் கணவனின் கையை இழுத்து கொண்டு நகர்ந்தாள். அம்மா, அம்மா, சாரை அழைச்சிட்டு போலையாம்மா என்று பின்னாலேயே ஓடி வந்த மேனேஜரை நின்று கண்ணால் எரித்தவள், இந்த வெத்தாளு இனிமே எதுக்குயா, இங்கே கிடக்கட்டும் என்று சீறிவிட்டு அவரை பார்த்து சொடக்கு போட்டு, செத்தானோ இனி நீ அனாதை போனதாயா, பெத்த புள்ள குள்ளி போட வரமாட்டார் என்று சொன்னவள், என்ன பார்வை, நடங்க என்று கணவனை விரட்ட அவனும் அவள் இழுத்த இழுப்புக்கு போனாள். அங்கே இருந்தவர்கள் அதிர்ந்து போய் நிற்க இவர் வாய்விட்டு சிரித்தார்.